மற்றொரு அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டையில் கல்குவாரியில் பாறை சரிந்து மூவர் பலியாகி இருக்கிறார்கள். 3 பேர் பலியான நிலையில் மேலும் 3 பேர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதால் உறவினர்கள் கதறல் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அப்துல் சலாம் இணைப்பில் இருக்கிறார். அப்துல் சலாம், வணக்கம். என்ன நடந்தது? வணக்கம் கனிமொழி. சிவகங்கை மாவட்டம் சிங்கமனேரி அருகே மல்லாக்கோட்டையில் 3 பேர் மண் பாறைகளுக்குள் புதைந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. குடும்பத்தினர் கேட் முன்பு அழுது புலம்பி வருகின்றனர். மல்லாக்கோட்டையில் மேகா மெட்டல் கல்குவாரி இயங்கி வருகிறது. இன்று காலையில் வழக்கம் போல் பணிக்கு வந்த பணியாளர்கள் 6 பேர் சுமார் 450 அடி ஆழம் குவாரி உள்ளே இறங்கியதாக தெரிகிறது. இதற்கு முன்னே குவாரியில் பயங்கர சத்தத்துடன் வெடி வெடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தொடர் மழை காரணமாக குவாரி உள்ளே சென்ற பணியாளர்கள் மீது மண் பாறைகள் சரிந்ததால் இதில் 3 பேரை மீட்டு மதுரைக்கு கொண்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. மேலும் குவாரியில் 3க்கும் மேற்பட்டோர் சிக்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீட்பு பணி நடந்து வரும் இடங்களில் எஸ்பி, டிஎஸ்பி, வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் செய்தியாளர்களையும் உள்ளே விடாமல் போலீசார் தடுத்து வருகின்றனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கனிமொழி, கல்குவாரியில் பாறை சரிந்து மூவர் பலியான நிலையில் அது தொடர்பான அண்மை செய்தியையும் காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்துல் சலாம், முதல்ல இந்த விபத்து எப்படி நடந்தது? அது தொடர்பான விவரங்கள் கிடைக்க பெற்றிருக்கா? விவரங்கள் மேடம், அங்க உள்ள செய்தியாளர்களை விட மாட்டேங்கிறாங்க. செய்தியாளர்கள் உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கேட்ல முன் கேட்ல செய்தியாளர்களை தடுத்தாங்க. பின்பு டிஎஸ்பி கொஞ்ச நேரம் சென்று திருப்பி உள்ள வாங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்த முன்னாடி செய்தியாளர்கள் உள்ளே வந்தோம். ஆனா மண் சரிவு ஏற்பட்ட இடத்துல செய்தியாளர்கள் யாரையுமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. எஸ்பி அந்த சரிந்த இடத்துல நின்று பார்வையிட்டுக்கிட்டு செய்தியாளர்களை யாரையுமே உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு நபரை மீட்டிருக்காங்கன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. அந்த இறந்த நபரை மீட்கிறக்காண்டி உள்ள ஒரு வாகனம் சென்றிருக்கு. மேற்படி மண் சரிஞ்ச இடத்த எங்களை யாரையுமே செய்தியாளர்களை உள்ள அனுமதிக்கலாம். கனிமொழி, சிவகங்கை மல்லாக்கோட்டையில் கல்குவாரியில் பாறை சரிந்து மூவர் பலியான நிலையில் மூவர் இடிபாடுகளில் சிக்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. வெடி வைத்து பாறையை தகர்த்தபோது திடீரென பாறைகள் சரிந்ததால் தொழிலாளர்கள் சிக்கியிருக்கிறார்கள். கற்கள் சரிந்து உள்ளே சிக்கியுள்ளவர்களின் நிலைமை தெரியாததால் உறவினர்கள் கதறக்கூடிய சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டையில் இருக்கக்கூடிய கல்குவாரியில் இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் உறவினர்களையும் குடும்பங்களையும் செய்தியாளர்களையும் கூட உள்ளே காவலர்கள் அனுமதிக்க மறுப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கப் பெற்றிருக்கிறது. மேகா மெட்டல் கல்குவாரியில் 450 அடி ஆழ குவாரியில் தொழிலாளர்கள் இறங்கி வேலை பார்த்து வந்த நிலையில் வெடி வைத்து பாறையை தகர்த்தபோது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அப்துல் சலாம், அங்க கல்குவாரி இயங்குது அப்படின்னா அதுக்காக என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்கணும்? முன்னாடியே அதுக்காக என்னென்ன பாதுகாப்பான விஷயங்கள் எல்லாம் அந்த கல்குவாரி எப்படி சொல்றது, அவங்க எதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும்? தொழிலாளர்களுடைய சேஃப்டிக்காக என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அங்க பண்ணியிருக்கணும்? இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப திடீர்னு 4 நாளா மழை பெஞ்சிருக்கு. இந்த பகுதியில் கடுமையான மழை பெஞ்சிருக்கு. மழை பெஞ்சதுனால
அதிகமாக ஈரம் வந்து காணப்படுது. இவங்க வந்து அதிகாலையில் வந்து வெடி வச்சு இது பண்ணதுனால அந்த மண் 450 அடி ஆழம்ங்கிறதுனால மண் பாறையும் சரிஞ்சு இவங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பாறை சரியாமல் இருந்திருக்கும். இவங்க உள்ளே இறங்குனதுக்கு பின்னாடி அந்த பாறையும் மண் சரிஞ்சதுனால உள்ளே சிக்கியிருக்காங்க. இதுதான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இவங்க வந்து எடுக்காததான் இதுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. ஏன்னா மழை பெஞ்சதுனால அதிகமான ஈரம் காணப்படுது. ஈரம் காணப்படுறதுனால அது மண் இந்த பகுதியிலையும் மண்ணாக தெரியுது, அந்த பகுதியிலையும் மண்ணாக தெரியுது. அதனால வந்து முன்னேற்பாடு வந்து அந்த மழையெல்லாம் விட்டதுக்கு பின்னாடி கூட இந்த பணிகளை அவங்க துவங்கியிருக்கலாம். அதுக்கு முன்னாடியே இவங்க வந்து எந்த ஒரு முன்னேற்பாடும் செய்யாமல் உள்ள இறங்கியதுனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம்னு தெரிகிறது மேடம்.